ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னங்க பண்ணலாம்? அடிக்கடி இளநீர் குடிக்கலாமா? அப்படின்ற ஒரு டவுட். வாரத்துக்கு 2 முறையாவது இளநீர் குடிச்சுக்கோங்க. உங்க ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இந்த இளநீர் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க். இதுல நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமா நம்ம சோர்வா இருக்கும்போது ஃபெயிண்ட் ஆயிடுச்சு, ஒரு கிடினஸ் வந்துருச்சுங்க, எனக்கு சத்தே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்க இளநீர் பயன்படுத்தலாம். இந்த இளநீரை வாரத்துக்கு 2-3 முறையாவது நீங்க குடிச்சிட்டு வாங்க. எப்போங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எம்டி ஸ்டொமக்ல கூட குடிக்கலாம். இல்லைங்க எனக்கு அசிடிட்டி இருக்கு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நீங்க உணவு எடுத்த பிறகு இளநீரை குடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இளநீர்ல கொஞ்சம் வெந்தயமோ இல்ல பச்சை பயிரோ நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில இந்த இளநீரை குடிச்சிட்டு வரும்போது அதிகமான உடல் சூடு, பித்தம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த சம்மர்லயே உங்களுக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கு அப்படின்னா சித்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய குங்கிலிய பருப்பம்னு ஒரு மருந்து வகை இருக்கு. ஒரு சிட்டிகை அளவு எடுத்து இந்த இளநீர்ல கலந்து குடிக்கும்போது அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப டயர்டா இருக்கு, ஆக்னிஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் அடிக்கடி வருது, தலை உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போதும் நீங்க இளநீரை குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.